ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் மாரியம்மன் கோவில் நோன்பு அலகு குத்துற திருவிழா தான். ஸோ அதுக்காக தான் வந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போட்டிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு அன்னதானத்தை சாப்பிட்ருவோம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வயிறு தானங்க முக்கியம், அதுக்கு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடும் மாங்காய் ஊறுகாயும் கொடுத்தாங்க. நல்லா சூடாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே அங்கேருந்து வந்தோம். திடல்லேருந்து தான் வந்தோம். திடல்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அலகு குத்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே லைனாக வரையில் இடையில சாட்டை போட்டுட்டும் இருந்தாங்க. சின்ன சின்ன பசங்களே சாட்டை போட்டாங்க. சரியான அடிங்க, பக்கத்தில் நின்று நம்ம மேலே பட்டுரும் போல் அந்தளவுக்கு சரியான அடி. அலகு குத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரெல்லாம் வந்து பொள்ளாச்சியில் இருக்கீங்க, யாரெல்லாம் இந்த அலகு குத்துற திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேரளா தண்டவாத்தியெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் அடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இடையிடையே அப்படியே பூவோடும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக நாங்கள் சாமிக்கிட்ட போயிட்டோம். தீர்த்தமும் எடுத்துகிட்டு வந்தாங்க, பூவோடும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இடையில சாமிக்கிட்ட போயிட்டு அப்படியே சாமியின் மனசார கும்பிட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை அதிகம் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி மாரியாத்தா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் குட்டி பையன் எப்படா சாமி கும்பிட்டு வருவீங்க, எப்படா எங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ நீளமாக, ரொம்ப நீளமாக அலகு குத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து அவங்க ராட்டினம் சுற்றணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ 2 பேர் ராட்டினம்லாம் சுற்றுனாங்க. கடைசியாக நான் கம்ப்யூட்டர் ஜாதகம் கேட்டேன். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.